ஓம் சக்தி. நல்ல ஆன்மா இருக்கும் இடத்தில், நல்ல புல்தரை இருக்கும் இடத்தில் நெருஞ்சி முள் இருக்காது. அதுபோல நல்ல ஆன்மா இருக்கும் இடத்தில் அழிவு இருக்காது. தீய எண்ணங்கள் நெருஞ்சி முள் போன்றவை. அவை அன்பு, பண்பு, பாசத்தை அழித்துவிடும். மனித மனத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அவை கற்பக தரு போல உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கும். தீபத்தில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றினால் வெளிச்சம் தருவது போல உங்கள் உடலுக்கும் ஏற்ற உணவும் மனத்தில் நல்ல எண்ணங்களும் இருந்தால் வாழ்க்கையும் நன்றாக அமையும். ஆன்மாவை மிகைப்படுத்தும் போதுதான் ஆன்மீகம் வெளிப்படுகிறது. உயிரோட்டம் தான் காற்றோட்டம், காற்றோட்டம் தான் உயிரோட்டம். உன்னுள் இருக்கும் ஆன்மா உன்னை ஆக்குவதும் ஆட்டுவிப்பதும் ஆளாக்குவதும் ஆன்மாதான். வேண்டும் என்பதை வேண்டாம் என்றும், வேண்டாம் என்பதை வேண்டும் என்றும் நினைக்க வைப்பதும் ஆன்மாதான். ஆன்மாவின் பிடிவாத குணம்தான் ஒருவனை துன்பத்தில் அகப்பட வைக்கிறது. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.